ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊர் வர சந்தைக்கு போலாமா? வாங்க போலாம். சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. எங்க ஊரு சந்தைக்கு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்கலாமா? ஆமால, நான் எங்க ஊர் பேரே சொல்லல. எங்க ஊரு சேலம். நான் சேலத்து பொண்ணு. எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா ஊரும் சேலம் தான், என் கணவரோட ஊரும் சேலம் தான். என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்கலாமா? இந்த காயெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா இவ்வளவு கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. எங்க வீட்டுல 3 பேரு தான் இருக்கிறோம். அதனால இந்த காயே எங்களுக்கு அதிகமா இருக்கும். வார வாரம் சந்தைக்கு போவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. வார வாரம் இந்த மாதிரி சந்தைக்கு போக மாட்டோம். ஏன்னா எங்க ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குமாங்க இங்க இருந்து நம்ம அங்க போறதுக்கு. 7 கிலோமீட்டர். நான் டெய்லி வேலைக்கு போற பொண்ணு. அதனால 6 நாள் வேலைக்கு ஓடிட்டு இருக்கிறனால அந்த 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமை நம்ம வெளியே அங்கங்க போக முடியாதுல்ல. எல்லா டைமும் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்படி இருக்கும் போது நமக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்ல. அதனால வாரத்துல ஒரு 3 வாரத்துக்கு ஒரு டைம் நாங்க கண்டிப்பா அந்த மார்க்கெட் போயிருவோம். நாங்க அது சந்தை, அது ஒரு கிராமம். எங்க வீட்டுக்கும் அங்கேயும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு. அதனால நாங்க 3 வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வருவோம். காய் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டதுக்கு மைண்ட் ரிலாக்ஸா ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இந்த பொண்ணு லூசு மாதிரி பேசுது அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. எனக்கு உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் தான் பேச வரும். நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், நான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீ மாத்திக்கோமா நல்லா இருக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா மாத்திக்க முயற்சி பண்றேன். இப்ப நம்ம என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. நான் சொல்லிடுறேன். முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், சௌ காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இந்த தேங்காய் 50 ரூபாவாம். அப்புறம் இந்த சொரக்காய் 20 ரூபான்னு தான் சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இது முருங்கைக்காய். எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் மரம்லாம் எதுவும் இல்லைங்க. நாங்கெல்லாம் மார்க்கெட்லதான் வாங்கி ஆகணும். 20 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் தக்காளி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் பிளஸ் சின்ன வெங்காயம். அப்புறமேட்டு புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை 3 சேர்ந்து 20 ரூபாய். என் சேனல் பிடிச்சிருந்தா, என் வீடியோ பிடிச்சிருந்தா என்னை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.